என்னுடன் மாலும் தேடி அடிமுடி காணாதின்போ நயனமோருடைய மீது நாயகல் தன்னை ஓற்றி உயர்தன குன்றாயின்றி சொல் மூவர் கதையை பாடே கையகிரி முகத்து வேள கணபதி காப்புதாமே கையகிரி முகத்து வேள கணபதி காப்புதாமே மாட்டிலே ஏறும் ஈசன் வரத்தினால் லிங்கம் வாங்கி கோட்டுமா தனத்தாழ் பெற்ற குவித நாடித்த நீரில் கேட்டதை படுகினாலே கேட்டவர் வரங்கள் வாங்கி முக்காட்டில் கோட்டை போட்ட காவியம் பாடுவோமே முக்காட்டில் கோட்டை போட்ட காவியம் பாடுவோமே சீனமுடன் முத்திரைக்காய் செய்யலையால் உலக சக்தி அம்மா சால மடவாலிகையில் தவம் இருந்து வெச்ச மைந்தல் ஆலமுண்டோன் தன்னருளால் அதிக வரம் வாங்கி வந்து நீலா குமிர்தா ஆதித்தா நித்திய கல்யாண செல்வமே பத்து மாதமும் சுமந்து பாவித்து என் உடம்பை தத்துவமாக பெற்ற தாய்தனை வணங்குவோமே சித்துமாரி குழலை சிவனோடு வாதாடி வந்தே முத்துமாலை தாயி முன்னின்று காரும் அம்மா தேவி என்று தேரேறி திசைகளெல்லாம் தானதிரே குதிரை என்று வித்தெடுத்தால் உலகம் பதறும் அம்மா வருந்தி கொடுத்தடியவரை வந்ததுக்கு காக்க வல்ல அவை வருந்தி எனவே விளங்கும் பாவை சொறி முத்து மாலை அம்மா கூடி விளைந்தாலும் உள்பிடி நோய் சூழ்ந்தாலும் ஓடேன் ஒளியேன் உன் அடிமை நான் அல்லவோ பாடும் புலவருக்கு பாக்கியம் நீந்தித்தவளே தேடும் மரகதமே செல்வி முத்தாரம்மனே ஒரு முத்தி முத்தி உலகமெல்லாம் ஆண்ட முத்தி திருமுத்தி இளம்பெறையே தெய்வார்கள் போற்று முத்தி அவதரித்து சொரிமுத்து அம்மன் என்றால் சூழ்ந்த வினைகள் நீங்கிடுமே நெச்சியோடு பிச்சி நொடியருக்கு செவந்திப்பு பிச்சி மலர் போட்டு உன்னை பேடி தொழுவோர்க்கு எல்லாம் அச்சங்கள் காட்டாதே அவரிடத்தில் செல்லாதே வெற்றி புகழ் படைத்த மெல்லி முத்தாரம்மனே கல்லை நம்பி கைய வளரும் கரைத்த நம்பி மீன் வளரும் மின்னல் கண்டால் மழை பொழியும் வேலை கண்டால் பயிர் எழும்பும் பொன்னை கண்டால் பணம் விரியும் பூமி கண்டால் மண்டுரையும் உன்னை நம்பி நாங்கள் வந்தோம் உலகளந்த மாதாவே
நல்ல முத்தாரம்மன் கதையை பாடலிட்டோமே.
சொன்னாள் முனிவர். சரி, இந்த உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று கங்கை நதி ஓரம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஏன் இந்த உலகை சமப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தெரியுமா? பகவானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆமா, அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று 33 கோடி தேவர்கள், 48,000 மகிழ்ச்சிகள், சங்கத்தார், சமயத்தார், தாரவர்கள், வானவர்கள், முளப்பாரி எடுக்கக்கூடிய தாய்மார்கள் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முளப்பாரி எடுக்கக்கூடிய தாய்மார்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த அகத்திய மாமனிவர் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடத்தி இருக்கிறது. சரி, தேவாதி தேவர்கள் ஒருமுகமாக வடகைலாசபுரத்திலே வந்துவிட்டார்கள். இந்த வடகைலாசமானது அப்படி தாழ்ந்தது, தென்கைலாசமானது உயர்ந்தது. அந்த நேரத்தில் அகத்திய மாமனிவரை பார்த்து பகவான் சொல்கிறார். என்ன சொல்லுவார்? அகத்தியரே, சுவாமி, தாங்கள் தென்கோடிக்கு போக வேண்டும். தென்கோடியில் சென்றால்தான் பூமியானது சமநிலை அடைந்துவிடும். பகவானே, நான் ஒருவேளை தென்கோடிக்கு சென்று விட்டார் உங்களுடைய திருமண கோலத்தை என்னால் பார்க்க முடியாது. அகத்திய மாமுனிவரே, என்ன என்னுடைய திருமண கோலத்தை அங்கிருந்து உங்களுக்கு பார்க்கலாம் அப்படியா என்று சொல்ல, அகத்திய மாமுனிவர் அப்படி தென்கோடியை பார்த்து வந்து கொண்டிருக்கும் போது பஞ்ச நதிகள், 5 நதிகள், சரி, அதிலே பொன்னி என்று சொல்லக்கூடிய நதியானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நதியானது இந்த அகத்திய மாமுனிவரை கண்டவுடனே எப்படிமா ஏளனப்படுத்துகிறார்? நம்முடைய எதிரே ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? பார்க்கவே கொள்ளமா குறுகி போய் தரையோடு தரையா நடந்து வர்றாரு. பார்ப்பதற்குத்தான் அவர் அப்படி இருக்கிறார்கள். விந்தைகளை ஒன்றடிக்கி வேதங்களை 4 அடிக்கி இந்த ஒரு முனிவன் அந்த அகத்திய மாமுனிவன். இதுப்பா, அவரிடத்தில் பேச வேண்டும் என்றாலும் பழக வேண்டும் என்றாலும் சற்று நிதானமாகத்தான் பேச வேண்டும். கோபம் வந்து விட்டால் சாபத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்படியா? என்று எவ்வளவோ சொன்ன பிறகு பொன்னி நதியானது கேட்கவில்லை. ஒரு முனிவரை பார்த்து ஏளனப்படுத்தி கை கொட்டி சிரிக்கின்றார். கை கொட்டி சிரித்த உடனே அந்த அகத்திய மாமனிவருக்கு கடும் கோபம் உண்டாகி நாட்டாட்டு வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொன்னி, உனக்கு அழகு என்ற ஆனந்தம் தானே, உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று கமலத்துக்குள் அடைத்துக் கொண்டு பொதிய மாமலையிலே வந்தபடிதான் இருக்கிறது. பொன்னி நதியாண்டு அடிபட்ட காரணத்தாலே காசினியிலே 12 வருட காலம் மாறி மழை என்பது இல்லை. மழை இல்லாமல் அங்கே பஞ்சங்கள் வருகிறது. நாளியது உருண்ட பஞ்சம், நகமனையே விற்ற பஞ்சம், நாளியது உருண்ட பஞ்சம், நகமனையே விற்ற பஞ்சம், ஆளாக உருண்ட பஞ்சம், அரண்மனையே விற்ற பஞ்சம், அரண்மனையை விற்ற பஞ்சம், மறைக்காலது உருண்ட பஞ்சம், மறைக்காலது உருண்ட பஞ்சம், மண்மனையை விற்ற பஞ்சம், மறைக்காலது உருண்ட பஞ்சம், மறைக்காலது உருண்ட பஞ்சம், மண்மனையை விற்ற பஞ்சம், நாளை உருண்ட பஞ்சம், நகர்மனையை விற்ற பஞ்சம், மறைக்கால் உருண்ட பஞ்சம், மண்மனையை விற்ற பஞ்சம், ஆளா உருண்ட பஞ்சம், அரண்மனையை விற்ற பஞ்சம், தாரி கொடுத்தாலும் தமிழ் கூட கிடைக்காத பஞ்சம். அதாவது மழை இல்லை என்று சொன்னாலும் உயிர் வாழ முடியுமா? வாழவே முடியாது. மழை இருந்தாலும் கஷ்டம், இல்லைன்னாலும் கஷ்டம். மழை ரொம்ப அதிகமா இருந்தாச்சுன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமா, அதோட புயல் காற்று இருந்தாச்சுன்னா அதை விட கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாளும் மழை பொறுக்கலாம் இல்ல. ஆமா, அங்கங்கயா மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுது. அப்படியா? ஆமா, காருக்கு மேல விழுது, ஆளுக்கு மேல விழுது. என்ன புயல் காற்று, என்ன புயல் காற்று. ஆமா, அதனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வாழை மரம் நட்டேன், அது முறிஞ்சு விழுந்துட்டு. மேலையா? பாதி கண்டத்தை காணும். ஆனால் இப்படி, அதாவது பஞ்சத்தின் காரணத்தாலே சரி குடிமக்கள் எல்லோரும் ஆண்டவரை வேண்டி முறையிட்டார்கள். பார்த்தார் பகவான், மக்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று விநாயக பெருமானை பார்த்து ஒரு கஞ்சாடை காண்பித்தார். உடனே தந்தையின் குறிப்பறிந்த விநாயகன் அப்படி ஒரு காக்கையாக வடிவம் கொண்டு அந்த பொதிய மேலே தவம் இருந்து கொண்டிருக்கின்றாரே அகத்திய மாமனிவர், அவருடைய அருகில் இருக்கக்கூடிய கமலத்தில் சென்று அப்படி அமர்ந்தார். முனிவரன் தவத்தை முடித்து கண்வழித்து பார்க்கின்றார். காக்கை இருப்பதை கண்டு கடும் கோபம் கொண்டார். என்னடா இது, காலங்காத்தாலே சனீஸ்வரருடைய வாகனம் அல்லவா இருக்கிறது. ஆமா, கோபம் உண்டாகி காக்கை எப்படி விரட்டினார்.
ஆமா காக்கை வெட்டினார் அப்படி காக்கை ஓடியது சரி. காக்கை ஓடும் போது ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு ஓடியது இப்படி தன்னுடைய காலாலே கமண்டலத்தை தட்டி கவிழ்த்து விட்டு காக்கையானது பறந்து சென்றது கமண்டலத்துக்குள்ளே இருந்த பொன்னி நதியானது வெளிப்பட்டாள் உலகமெல்லாம் ஒரே தண்ணீமயம் அடேங்கப்பா பார்த்தார் இந்த முனிவர் என்ன செய்தார் இப்படியே தண்ணீரை விட்டால் உலக மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று 7 கடலாக பாவித்து 7 கடலுக்கும் பெயர் வைக்கின்றார் எப்படி எப்படி ஓம் சம்பு தேவகப்பா முத்தாங்கடல் உவகடலா காங்கியதோ கரைதீவில் கரப்புக்கடல் 2ஆம் கடல் முதிய சம்பு தேவகப்பா மூன்றாங்கடல் மோர்கடலா அதிக சம்பு தேவகப்பா நாலாம் கடல் தயிர்கடலா ஆடியம்மாள் பள்ளி கொள்ளோ 5ஆம் கடல் திருப்பார்கடல் ஆடியதோர் மரகத்தீவில் நல்ல தண்ணீர் 6ஆம் கடல் இத்தனையோ சோழ்ந்திருக்கும் இத்தனையோ சூழ்ந்திருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடலா பெருங்கடலா ஓங்கு சம்பு தீவுக்கப்பால் 1ஆம் கடல் ஓர்கடல் 2ஆம் கடல் கருங்கடல் 3ஆம் கடல் மோர்கடல் 4ஆம் கடல் தயிர்கடல் 5ஆம் கடல் திருமால் பள்ளி கொண்டுகின்ற திருப்பார்கடல் 6ஆம் கடல் நல்ல தண்ணீர் கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்கும் 7ஆம் கடல் பெருங்கடல் அடேங்கப்பா இந்த உலகத்திலே பெரியது என்ன ஆமா குடலும் கடலும் ஏன் குடலும் கடலும் பெரியது ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம சாப்பிட்டோம்ல டிஃபன் சாப்பிட்டோம்ல ஆமா இனி கொஞ்ச நேரம் கழிஞ்சவங்கள பசிக்குமா பசிக்கும் போது நம்ம ஏதாவது சாப்பிடுவோமா ஆமா குடல்ல போட்டாலும் நிறைய அது கடல்ல போட்டாலும் நிறைய ஆனால் அத மாதிரி 7 கடலுக்கு அப்பா சரி ஒரு பெருங்கடல் அப்படி அந்த கடலுக்கு அப்பாலே ஒரு இருட்டு நாடு அந்த இருட்டு நாட்டுக்கு அடுத்தாப்பால் அந்த இருட்டு நாடு தானே இருகே கண்ணருகே சொர்க்க பூமி உண்டா பக்த சொர்ண பூமியிலே பளிங்கு மலை தான் வளர அள்ளமில்ல மாமலையில் மாமலையில் கமலம் என்ற திருச்சுனையா சொலையா அப்படி ஓடு அப்பால் ஒரு இருட்டு நாடு சரி இருட்டு நாடு பக்கத்திலே ஒரு சொர்ணமயமான பூமி அப்படி அதாவது தங்க பூமி என்று சொல்லுவார்கள் ஆமா பாத்தீங்களா ஐயா அதாவது அங்கே தங்க மலை இருந்திருக்கிறது எங்கப்பா? அங்க தங்க மலை இருப்பது இப்ப நம்மள மாதிரிப்பட்ட
அது ஆண்களும் பெண்களும் தெரிந்திருந்தால் யாரு ராத்திரி வீட்டுல தூங்க மாட்டாங்க. ஆமா, இங்க இருந்தாச்சுன்னா எல்லாரும் சுத்தி சுத்தி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அத மாதிரி தங்கமலை, அதன் பக்கத்திலே கமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சுனை. சரி, திருச்சுனை பக்கத்திலே ஓங்கி வளர்ந்த ஒரு ஆலமரம். அப்படி ஆலமரத்தின் அடியிலே அநேக பாம்பு ஒற்றுகள். அப்படி பாம்புக்கெல்லாம் தலைவனாக இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒரு கருநாகமானது சரி ஒரு 7 முட்டைகளை ஈண்டு வைக்கிறது. பார்த்தாரு இந்த முனிவர். பாம்பு முட்டையிலே இருந்து என்ன தண்ணி வெளிவரும்? பாம்பு குஞ்சு தான் வரும். கோழி குஞ்சு வராதா? கோழி குஞ்சு வராதுல்ல, அது எப்படி வரும்? ஆட்டு குஞ்சு ஆடு வராது. ஆட்டு குஞ்சு கிடையாது, அது வராது. வராதோ? பாம்பு குஞ்சுகள் தான் பிறக்கும். ஆமா. பார்த்தார் இந்த முனிவர், பாம்பினங்கள் பிறந்து விட்டால் மக்களுக்கு உயிர் சேதம் உண்டாகிவிடும் என்று 7 முட்டைக்கு மஞ்சள் என்ற மந்திரத்தை ஆதி முனி உருவேற்றினார். அவருடைய மந்திரத்தின் மகிமையாலே 7 முட்டையை கருவுருவாகி அதுல இருந்து 7 அரைக்கு பெண்கள் வந்து வந்தார்கள். யார் யாரெல்லாம் வந்து வருகிறார்கள்? காளி காளி என்றொரு காளி காளி என்றொரு காளி என்றொரு காளாஸ்ரீ என்றொரு காளாஸ்ரீ என்றொரு காளி காளி என்றொரு காளி காளி என்றொரு காளா காளி என்றொரு காளாஸ்ரீ என்றொரு காளாஸ்ரீ நீலி நீலி என்றொருதி நீலகண்டி என்றொருதி மல்லி என்று சொல்லியிருக்கான். மகளிரேழு பெண் பிறந்தார். பெற்றதெல்லாம் பெண்ணனவே, பெற்றதெல்லாம் பெண்ணனவே. பேரையற்ற முகமாரி, பேரையற்ற முகமாரி. காளி, காளாஸ்திரி, நீலி, நீலகண்டி, வள்ளி, செல்வி, மடந்தை. கடந்தை இல்லையா, மடந்தை. ஆமா. இப்படி 7 பெண்கள் பிறந்தார்கள். பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், பருவ திசை அடைந்தார்கள். ஆமா. 7 பெண்களை சொல்றாங்க, எடி அக்கா, நம்ம 7 பேரு பெண்ணாக இருக்கின்றோம். ஆமா. என்னடி ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பூலகத்தில் பிறந்து விட்டாங்கன்னா என்ன சந்தோஷம்? கைலாச மலையில் அந்த தெய்வரூபத்தில் இருக்கும்போது எவ்வளவு ஒற்றுமையாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆமா, இப்ப சந்தோஷமே போச்சு. இங்க பூலோகத்தில் வந்தவங்க இந்த பூலோக வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்காடி அக்கா? பிடிக்கலடி. உனக்கு பிடிச்சிருக்கா? சுத்தமா பிடிக்கவே இல்ல அக்கா. இந்த 7 பெண்களிலே 4 பெண்கள் பூலோக வாழ்க்கை வேண்டாம் என கருத்து அந்த மார்க்கமாக மறைந்தார்கள். இருந்த 3 பெண்கள் நிற்கின்றார்கள். அடி அக்கா, சரி அல்லது செத்து மடி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது உலகத்திலே பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சாதனை செய்துவிட்டு சாக வேண்டும். எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? அப்படி அதாவது என்னுடைய பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்து நான் கொஞ்சம் விளையாடி கொண்டு இருக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஆசை. நாமளும் தெய்வலோகத்திற்கு வாடிவிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பெற்றெடுப்பது எப்படி? கல்யாணம் ஆகாமல் கை குழந்தை வச்சிருக்க வேண்டுமானால் கரை கடனாகிய ஆதி சிவனை நினைத்து தவத்தை செய்து சிவத்தை கண்டு குழந்தைக்கு வரத்தை வாங்க வேண்டும். அப்படி ஆகட்டும். 3 பெண்களும் அவர் குலத்தை விட்டவர்கள் அடவியலில் போய் தவம் இருந்தார்கள். அவர்கள் தவம் இருக்கும் போது தவ வலிமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? காற்றடித்து மணல் மோடி அறையான் பற்றி எழுப்பிடுமா? காற்றடித்து மணல் மோடி அறையான் பற்றி எழுப்பிடுமா? எஜமுள்ள செவி குருத்தில், எஜமுள்ள செவி குருத்தில் இரவுகள் போய் முட்டையிட, செவி குறித்து
அதாவது கரையான் முற்றாகவே வளர்ந்து நிற்கின்றது. ஏற்றுமுள்ள செடிகளுக்கு எறும்புகள் போய் முட்டையிட்டு அங்கு நீங்கமாக வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. பறவைகள் கனிகளை சாப்பிட்டு விதைகளை அவர்கள் மேலே போட மரமாக வளர்ந்து பூவாக சொரிகிறது. கால்மாட்டில் முளைத்தவர் தலைமாட்டினை பூச்செடியை, தலைமாட்டில் முளைத்தவர் கால்மாட்டினை பிச்சொரிகிறது. இப்படி இவர்கள் தவம் இருக்கக்கூடிய சமயத்தில் தவமானது காற்றிலே கலந்து கைலாச மலையெங்கும் அக்கினி சோலையாகவே வளர்ந்து நிற்கின்றது. அதாவது ஒரு பெண்ணுடைய பெருமை இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும் என்று சொல்வார்கள். ஆமா, பெண்களுடைய தவநிலை அறிந்தால் ஆதிபராசக்தி பகவானுடைய அருகிலே வந்து பார்வதியானவள் சொல்லுகின்றாள். சொல்லுவாள், பகவானே உங்களுக்கு இரக்கமில்லை யோசிவனே. பகவானை பார்த்து சொல்லுகின்றார், பகவானே உங்களுக்கு இரக்கமே இல்லையா சுவாமி? சற்றேன் ஓடோடி வந்து இரக்கமில்லையா என்று கேட்பதற்கு நான் என்ன தவறு செய்து விட்டேன்? கோவிதனில் பெண் பிறந்தால் பொல்லாப்பு செய்வார்களோ? சுற்றி வளைத்து எங்கு வருகின்றாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். கற்புடைய கன்னியர்கள் கை குழந்தைக்காக உங்களுக்கே வேண்டி தவம் இருக்கின்றார்கள். இப்படி அறிந்தும் அறியாத போல் இருப்பது நியாயமா சுவாமி? திருமணமாகாமல் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு மனம் கொடுக்கவில்லை. அப்படியா? ஆமா சுவாமி. என்ன? அப்படியானால் பெண்கள் அல்லவா, எப்படியாவது நீங்கள் வரம் கொடுத்துதான் ஆக வேண்டும். முடியவே முடியாது. ஏன் முடியாது சுவாமி? அவர்களுக்கு கொண்டவர் வேண்டும் என்றால் சக்தி மாமனியை நோக்கி தவம் புரிய சொல். அப்படியா? உடனே ஆதிபரா சக்தியானவள் தேரிலே ஏறினால் பெண்கள் முன்பிலே காட்சி கொடுத்தாள். அருந்தவ கன்னியர்களே தவத்தை நிறுத்துங்கள். உங்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டுமானால் சருடைய சக்தி புரிய ஒருவர் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு வர வேண்டுமானால் சாருடைய உயர்ந்த மலையிலே சக்திமா முனியவர் வசித்து வருகின்றார். அவரை நினைத்து நீங்கள் தவம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்ததிக்கு வரன் கிடைக்கும். உடனே ஆதிபரா சக்தியாமல் செய்தியை சொல்லி மறைகிறேன். 3 அறைக்கு பெண்களும் சக்தி முனிவர் வேண்டி தவம் இருந்தார்கள். தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே சக்தி முனிவர் தானறிதா சிவனே சொல்லட்டா தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே சக்தி
மலையை விட்டு சக்தி முனிவரை வேண்டி தவம் இருந்தார்கள். ஓம் சக்தி முனிவரே நமக, ஓம் அகத்திய முனிவரே நமக, ஓம் தன்வந்திரி நமக என்று இவர்கள் தவம் இருக்கக்கூடிய சமயத்தில் அறிந்தார் சக்திமா முனிவர் பெண்கள் முன்பிலே காட்சி கொடுத்தாள். குழந்தைகளே, என்னையா என்னை நோக்கி தவம் இருப்பதற்குரிய காரணம் என்ன உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா முனிவரே, எங்க 3 பேருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திருமணம் ஆகாமல் கை குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று ரொம்ப நாளா ஒரே ஆசை. சரி, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்கிறது நீங்கள் என்று அறிந்தோம். ஆமா, அதான் உங்களை நினைத்து தவம் இருக்கின்ற சுவாமி. அப்படியா? ஆமா. பெண்ணே, என்ன இப்போதுதான் தவமடிந்து வந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என்னுடைய பசி பொத்திவிட்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று முனிவரை அமர வைத்தார்கள். காணியத்தில் வந்தார்கள், பெரிய அரிசிகளை முறைக்கு வந்தார்கள். நிலத்தை மெழியவர் சோரத்தான் சக்திமா முனிவருக்கு செய்தி சொல்ல வருகின்றார்கள். ஐயா முனிவரே, உங்களுக்கு சாதம் எல்லாம் அடைத்து விட்டோம். சரி, சாப்பிடுங்கள், சந்ததிக்கு பலன் அருளுங்கள் ஐயரே. ஆகட்டும் என்று அவர்கள் கொடுத்த அன்னத்தை அப்படி புசித்து விட்டு சற்று தூரத்திலே சென்று அப்படி ஒரு யாகம் நடத்துகின்றனர். ஆமா, அந்த யாகம் பூர்த்தி ஆகக்கூடிய சமயத்திலே அதிலே இருந்த 3 பறல் வந்து பிறக்கின்றது. பிறந்திடும் பறலை பார்த்து பிரியமாமலையில் உள்ளோ சிறந்திடும் மறைக்குமார்கள் செய்த தவம் போக்கினார்கள். அருந்தலைத்திடவே வேண்டுமென்று அவர் பலன் தன்னையும் முறை மகள் தப்பாமல் 3 பறலையும் எடுத்து வந்தார்.
யாகம் பூர்த்தியாகும் போது அதிலே இருந்து 3 தெய்வீக பரல் வந்து பிறந்தது. 3 பரலை எடுத்தந்த சக்தி முனிவன் மெய்யுழல் மாறந்த அரட்டி மகம்பே வந்தார். 3 பரலை எடுத்தந்த சக்தி முனிவன் பரல் வந்து பிறந்தது. ஆமா. பரலை எடுத்தார் சக்தி மாமுனியவர் பெண்களுடைய அருகிலே வருகின்றார். குழந்தைகளே, என்ன இதோ 3 பரல் இருக்கிறது. இந்த 3 பரலை நீங்கள் சுத்தமாக விழுங்க வேண்டும். ஆளுக்கு ஒரு பரல் வைத்து விழுங்க வேண்டும் என்று அவருடைய கையிலேயே பரலை கொடுத்தவுடனே அங்கே பரலை கையிலே வாங்கின அரக்கியர்கள் சுனையிலே வந்தார்கள். நீராடி மாத்தொடுத்தார்கள். அப்படியே ஆளுக்கு ஒரு பரலை சாப்பிட்டார்கள். ரிஷி கர்ப்பமாகி 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இப்படி பூக்களை சூடிய பரலை விழுங்கி ரிஷி கர்ப்பமாய் தானே பிள்ளைகள் பிறப்பே நீலன் குமிரன் நாதித்தன் எனவே கோல குழந்தைகள் ஆக பிறந்தவர் சேர நீராடி புத்தாடை உடுத்து பரலை சாப்பிட்டார்கள். ரிஷி கர்ப்பமாகி 3 பெண்களும் 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். குழந்தைகள் பிறந்த போது பார்த்தார் இந்த சக்தி மாமுனியவர் பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ என்ன பூவை சூடி இருக்கிறார்? நான் நீல பூவை சூடி இருக்கின்றேன். உன்னுடைய குழந்தையுடைய பெயர் நீலன். சரி. நீ என்ன பூவை சூடி இருக்கிறார்? நான் குமிர்த பூ சூடி இருக்கிறேன். குமிர்த பூ சூடிய காரணத்தான் உன்னுடைய குழந்தையுடைய பெயர் குமிர்தன். சரி. நீ என்ன பூவை சூடி இருக்கிறாய்? நான் ஆதித்த பூ. சூரியகாந்தி. ஆமா. சூரியன் என்றால் ஆதவன்.
ஆமா. நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். இப்படி 3 பேருக்கு நீலன், குமரன், ஆதித்தன் என்று அப்படி பெயர் கொடுத்து விட்டு முப்பராதிகளாகவே வாழ்வீர் என்று வரத்தையும் கொடுத்து விட்டு சத்தியமா முனியவர் மறைகின்றார். அதன் பிறகுதான் இந்த 3 பெண்கள் குழந்தைகளை பார்க்கின்றார்கள். சரி அக்கா, நம்ம மோசம் போயிட்டேன்டி. இல்லக்கா, பிறந்திருக்கிறது என்ன குழந்தைன்னு பார்த்தியா? ஐயோ, ஆண் குழந்தை. நாமளோ தெய்வலோக அரக்கியர்கள், ஆடவர்கள் வாடி நமக்கு பிடிக்காது. அப்படியானால் இந்த குழந்தைகளை தொட்டு நாமல் பாலமிர்தம் கொடுக்கலாமா? பாலமிர்தம் கொடுத்தோமையானால் பாலை கொடுத்து பசியை அமர்த்திட்டோமானால் குழந்தைகள் எச்சி தனத்தில் படுவே. பாலை கொடுத்து பசியை அமர்த்தி விட்டோமானால் வராத குழந்தையானாலும் மற்ற தனங்களை எட்டி பிடித்து தொடுவே. தப்பி போனால் கற்பழிந்து போகும். எனவே மண்ணில் கிடத்தி அழகி காட்டில் மறைந்தார். பகலிலே தன்னோந்தனியாய் குழந்தை பாலுக்கு வேண்டி பசையாய் துடித்து அளவை. இந்த குழந்தையை நாமல் தொட்டு பாலமிர்தம் கொடுத்தோமையானால் நம்முடைய கற்பு நெறியெல்லாம் அழிந்துவிடும். இந்த குழந்தைகள் பக்கத்தில் இல்லாமல் இருக்க வேண்டுமா? என்று பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்காமல் அந்த காட்டிலே போட்டுவிட்டு அந்தர மார்க்கமாக மறைந்தார்கள். இந்த 3மே பச்சிலம் குழந்தைங்க பாருங்க, பசியாலை பாலுக்கு துடித்து அழுகிறார்கள். இந்த குழந்தைகள் அழக்கூடிய குரல் ஓசை யார் காதிலே கேட்கிறது பாருங்க. யாருடைய காதிலும் கேட்கிறது? நீல நல்ல குரல் ஓசை இந்த புலிகள் சிங்கமும் பயந்து ஓட சிங்கமும் தம்மையும் ஓட ஓலக்குமர்தன் அழுத சிறுகுரல் ஓசை உண்டு மலையும் இசையும் நின்றே கொழுங்க. காட்டிலே உள்ள நின்ற சிங்கம், புலி, கடுவாய் எல்லாம் பயந்து ஓடுகிறது. குமரதப்பன் அழுது சிறுகுரல் ஓசி குண்டு மலையெல்லாம் கிடுகிடந்து ஆடுகிறது. ஆதித்தன் துள்ளி அழுத நெடுக்குரல் ஓசி ஆண்டார் கையிலையில் அரணாருடைய திருச்செவியை கேட்டது. அவன் தான் கொஞ்சம் இரக்கமா அழுதிருக்கிறான், ரொம்ப இரக்கம். அது நேரத்திலே அங்கே குழந்தைகள் அழக்கூடிய குரல் ஓசை ஆதி சிவன் காதிலே கேட்டு ஆதிபரா சக்தி இடத்திலே கோபம் கொண்டார். ஆமா,
பார்வதி பார்வதி, என்ன அறிக்கை பெண்கள் குழந்தைக்காக தவம் இருந்தார்கள். ஆமா சக்தி மாமனுடைய எதிர்நாள் குழந்தை பெற கொடுக்க செய்தோம். சரி இப்போது 3 குழந்தைகள் 3 பேர்கள் பெற்று போட்டுவிட்டு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்காமல் அந்த மார்க்கமாக மறந்து விட்டார்கள். ஆமா இந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்துவதற்கு நாம உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆம் சுவாமி என்று சொல்லி அதோ இருக்கின்றாரே நந்தீஸ்வரர், அவர் அழைத்து பிள்ளைகளுக்கு பாலமிரத்தை கொடுத்து கைலாசம் கூட்டி வர சொல்லுங்கள். அப்படியாகட்டும். உடனே அந்த வார்த்தை கேட்ட நந்தி தேவர் 3 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு, அதாவது 3 பிள்ளைகளை பார்ப்பதற்காக அப்படியே கானகத்தில் வந்து பார்க்கும்போது 3மே பச்சிலும் குழந்தைகள். அன்று பெற்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்க முடியும்? அன்று பெற்ற பிள்ளைகளுக்கு பாலாமிர்தம் தான் கொடுக்க முடியும். நான் பாலுக்கு என்ன செய்வேன் என்று பார்க்கும்போது அந்த கானகத்திலே தேவேந்திரனுடைய காலான் பசுவாந்து மேய கண்டார். அப்படியே பசுவின் காதலை விஞ்சை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்க அந்த பசுவானது வருகிறது. எப்படி எப்படி வருகுதல்லோ தெய்வ பசு, வருகுதல்லோ பசு, பசி வானுலகோ தனிலிருந்து, வானுலகோ தனிலிருந்து, வருகிதல்லோ தெய்வ பசி, வருகிதல்லோ தெய்வ பசி, வருகுதல்லோ தெய்வ பசி, வானுலகோ தனிலிருந்து, வானுலகோ தனிலிருந்து, சிவவி சுந்தாமணி எனவே சொல்லுகின்ற தெய்வ பசி. ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில் 1 கோடி பால் சுரக்கும். பசுவானது மேய கண்டார். பசுவின் காதலை விஞ்சை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்க அந்த பசுவானது வருகின்றது. அந்த காரான் பசுவிலே ஒரு பெரிய பெருமை ஒன்று இருக்கிறது. என்ன பெருமை? எப்படி இருக்கிறது? அதாவது தனம் 1 4 காம்புகள், அதிலே 4 கோட்டை பால் சுரைக்கிறது. இந்த 4 கோட்டை பாலையும் இந்த 3 அரைக்குமார்கள் பெற்ற குழந்தைகள் குடிக்கிறார்கள். அப்படி குடித்தும் அவர்களுக்கு கட வயிறு கூட நிறையாமல் அங்கே உளுத்துறதும் அழுகிறதும் உளுத்துறதும் அழுகிறதும் ஒரு நாள் தீராதே. நந்தி தேவருந்தான் தெய்வ பெண்கள் அருகில் வந்தான். வந்திருந்தே நந்தி தேவரே, வந்திருந்தே நந்தி தேவர் வார்த்தையை சொல்லுவாரா? நந்தி தேவர் நந்தி தேவர் வார்த்தையை சொல்லுவாரா? பாலை முப்பராதிகள் 3 மக்கள் குடித்தாலும் உளத்துறதும் அழிகிறதும் ஒரு நாள் தீராது. பார்த்தார் நந்திதேவர். செய்தார். இனிமேல் இந்த பிள்ளைகளை நம்மளால வளர்க்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்லுவார்கள், தாயில்லா பிள்ளைக்கு வயிறு பெருசு, செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசு. பெற்றார்களே அறிஞர்கள். அவர்களிடத்தில் இந்த குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அரைக்கமாறல் ஆடக்கூடிய சுனைக்கு வருகின்றார்கள். மாவை ஏறி நீங்கள்
சொல்லே ஏந்திழை மார் மூன்று பேரும் அப்படியே சம்மதித்து அப்படியே சம்மதித்து அப்படியே சம்மதித்து அவர்களே சொல்லுவாரா சொல்லுவாரா நந்ததேவர் முப்பராதி மக்களை அழைத்துக் கொண்டு சரி அரைக்குமார்கள் முன்பிலே வருகின்றார். வந்து அப்போது அரைக்கியர்கள் சுனையாடினார்கள். அவன் சிறையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அருகே வந்த உடனே நந்தி பகவான் அழைக்கிறார். அம்மா பெண்களே, யாரது? வாருங்கள் வாருங்கள், நான் தான் நந்தி. ஐயா நந்தீஸ்வரரே. ஆ, ஆமா, 3 குழந்தைகளும் கையுமாக வந்திருக்கீங்க. ஆமா. என்ன விஷயம் நந்தி? நீங்கள் பெற்ற குழந்தையோடு தான் வந்திருக்கிறேன் அம்மா. ஆமா, குழந்தை வேண்டும் வேண்டும் என்று ஆண்டவரை கூறி தவமிருந்து சக்தி மாமனுடைய ஏதுவனால் குழந்தை பெற்றீர்கள். ஆமா. குழந்தை பெற்று அப்படி காட்டிலே போட்டுவிட்டு அந்த மார்க்கமாக மறந்து விட்டீர்களே. ஐயா, உங்களுக்கு சற்றேனும் இறக்கம் இருக்கிறதா? ஐயா நந்தீஸ்வரரே, என்ன? நாதமலை காவலவா நந்தி தேவா எங்களுக்கு நாதமலை காவலவா நந்தி தேவா எங்களுக்கு காதுவெளி ஆண்முகங்கள் காதுவெளி ஆண்முகங்கள் கண்ணாரும் ஆகாது காதவெளி அன்புகத்தை காதவெளி அன்புகத்தை ஆகாதே. ஒருவர் முகம் ஒருவருக்கு ஒருவருக்கு உண்மையுடன் தெரியாமல் இருவாலும் ஆயிருந்தால் இருப்போம் இந்த பிள்ளையோடு இருந்தாலும் ஆயிருந்தால் இப்ப இந்த பிள்ளையோடு பகல்காலம் ஆயிருந்தால் பகல்காலம் ஆயிருந்தால் வாழ்ந்திடுவோம் அந்தரத்தில் காலமாயிருந்தால் காலமாயிருந்தால் அறிவோம் மந்திரத்தில். நாதமலை காவலவா நந்தி தேவா எங்களுக்கு ஆ, காதவழி அன்புகள் கண்டாலும் ஆகாது. இந்த குழந்தைகளை நாங்கள் எப்படி ஐயா வளர்க்க முடியும்? ஓஹோ, ஒரு நாளில் இந்த குழந்தை வளர்ந்து விடாது என்பதற்காக இந்த குழந்தையை நாங்கள் வளர்க்க வேண்டுமானால் இருகாலமாக இருந்தால் இருப்போம் இந்த பிள்ளையோடு, அப்படியா? பகற்காலமாக இருந்தால் நாங்கள் பறந்திடுவோம் அந்தரத்தில். ஒரு நாளில் ஒரு வருடத்தில் இந்த குழந்தைகள் வளர்ந்து விடாது. வளராது. அவை முப்பரக்காடு மட்டும் 7 வருடம் இரவாக போக கடவுது என்று சாபத்தை கொடுத்தார். சாபமிட்ட நந்திதேவர் சந்ததியை கை கொடுத்து மறைகின்றார். முப்புறக்காடு இருளாகவே காட்சி அளிக்கின்றது. அப்படியே பெற்ற தாய்மார்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை கையிலெடுத்து பால் அமர்ந்து கொடுத்தார்கள். அப்படியே தாய்மார்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தால் பாலுக்கு சொல்லவா வேண்டும்? மடவன் என்று கொங்கையின் பாலானது அப்படி சுரந்து கொண்டே இருக்கிறது. முப்பராதி மக்கள் பால் குடிக்கிறார்கள். கடை வயிறு நிமிர்ந்து கண் திறந்து பார்த்தார்கள். வருடம் 7 வருடம் ஆகிறது. மறுபடியும் அரக்கியர்கள் பெற்ற பிள்ளைகளை காட்டிலே போட்டுவிட்டு மறைந்தார்கள். அப்போது பிள்ளைகள் 7 வயதாக இருக்கும்போது அங்கே வருகின்றார் நந்தீஸ்வரர். என்ன குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க யாரு ஐயா? உங்களுடைய குருதேவரா? ஆமா. வாருங்கள் குருவே, வாருங்கள். இந்த காரியத்திலே தான் நாம இருக்க வேண்டுமா? அப்படியா? இப்பொழுது உங்களை நான் கைலாசம் வரைக்கும் அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள். இந்த முப்பராதி மக்களை கூட்டிக் கொண்டு நந்திதேவர் கைலாசம் வருகின்றார். குண்டு வெள்ளி கையிலே கூட்டிக் கொண்டு வருகையிலே குண்டு வெள்ளி கையிலே கூட்டிக் கொண்டு வருகையிலே திருக்கூட்டம் தனிலே இருந்த தேவரலே சொல்வார். கரிகூட்ட ஒட்டாக்கா கருவழி
நந்திதேவர் முப்புராதிகளை அழைத்துக் கொண்டு கைலாசம் வருகின்றார். வரும்போது அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஐயா தேவரே, அதோ வர்றது யாரென்று பார்த்தீரா? உன்னால வரக்கூடியது நம்முடைய நந்தி தேவர். கைலாசமலை கோட்டை காவலாளி நந்தீஸ்வரர் வருகின்றார். ஆமா, அவருக்கு பின்னால 3 பேர் வருகிறாரு. யார் இவன்? அது அழகிமார் பெற்ற குழந்தைகள். அப்படியா? ஆமா. உன்னால ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவள்? கண்டு வினை போர்க்கிடுவார், பாதகங்கள் பல செய்திருவார். 2வது ஒருத்தவரான அவன் எப்படிப்பட்டவள்? கருகுட்ட முட்டான் கருவழிப்பான் முப்புராதி. கடைசி ஒருத்தவரான அவள் ஒரு கூட்ட முட்டான் ஒரு தெரியாமல் நம்மை அழித்து விடுவார். அப்படியேதான் இந்த பிள்ளைகளை கைலாச மலைக்குள்ளே விடக்கூடாது. சின்னாட பிள்ளைகளை தலைதிரிகை கொல்லாமல் குந்துவெள்ளி கையிலே கூட்டிக் கொண்டு வருகிறாரே இந்த நந்தி பகவான். இவருக்கு சற்றேனும் அறிவு இருக்கிறதா? யாங்கே கைலாச வாசலை உடனே அழித்து விடுங்கள். இவர்களை கோட்டைக்குள்ள அனுமதிக்க கூடாது என்று கைலாசமலை கோட்டை வாசல் இழுத்தடைத்தார்கள். வாசலடை விட்ட போது இந்த முப்பராதியர்கள் அனைவரும் என்னமா செய்கிறார்கள்? வாசல் அடைபட்ட போதே முப்புராதி சொல்வார், தேவர் சொன்ன வார்த்தையதே, தேவர் சொன்ன வார்த்தையதே, செத்தாலும் நேராதே. பட்ட போது மன்னன் முப்புராதி சொல்வான். என்ன சொல்வான்? ஐயா, என்ன? இந்த தேவர்களுக்கு நாங்கள் என்னையா மோசம் செய்தோம்? இதுவரையிலும் நாம் எந்த ஒரு பாவம் செய்ததில்லை. எங்களை கண்டவுடனே வாசலை இழுத்து அடைத்தார்களே. ஆமா, இந்த தேவாதி தேவர்கள் எங்களை கண்டவுடனே வாசலை அடைத்து விட்டார்களே. இவர்கள் என்றைக்கும் எங்களுக்கு பகையாளிதான். அரண் எனவோ சிவன் எனவோ 1000 பேர் இருந்தாலும் நாங்கள் ஒருவருக்கும் அஞ்ச மாட்டோம். ஐயா நந்திவானே, என்ன? தங்களுக்கு ஒரு ஆளுக்கும் தான் நாங்கள் கட்டுப்படுவோம். ஐயா, பிள்ளைகளே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நாங்கள் முப்புரக்காரகமே போகலாம். மதியாதார் தலைவாசல் மதிக்க கூடாது என்று மறுபடியும் நந்தீஸ்வரர் முப்புராதிகளை அழைத்துக் கொண்டு முப்புரம் காரகமே அழைத்து வருகின்றார். முப்புர காரகத்திலே வந்து கையில இருந்த திருப்பிரமை எடுத்து பூமியிலே ஒன்றை ஒரு வில்வ மரமாறு முளைக்கிறது. இந்த வில்வ மர மூட்டிலே நீங்கள் 3 பேரும் வாழ்ந்து வாருங்கள். இன்னும் சிறிது நாள் கழித்து 3 முகத்தோடு 6 கரத்தோடு முத்தார் அம்மை வருவாள். அம்மா என்று காலை பற்றி கொள்ளுங்கள். அப்படியே என்ன முத்தாரம்மை வருவாள் செய்தியை சொல்லிவிட்டு நந்தீஸ்வரர் கைலாசம் வருகின்றார். நந்தி தேவர் கையிலே போகவே நல்ல வைரவே நாதே குமேரனா
பிறக்குமா 13ஆம் வருடம் பிறக்குமா வேள்வி புகையிட ஓடியே பரலோகத்தை உள்ளூர மோகமா பரலோகத்தை உள்ளூர மோகனா மாமலையும் கடல் இளையோ ஈரேழு 14 லோகமோ ஈரேழு 14 லோகமோ இப்படியாகவே முப்ராதி மக்களை சரி அந்த வில்வமர மூட்டிலே முப்புற கானகத்தில் அமர வைத்து விட்டு நந்திதேவர் கைலாசம் போக அந்த சத்தியலோகத்திலே சக்திமா முனியவர் முக்திவரம் பெறுவதற்காக ஒரு யாக குண்டம் வளர்த்தார். அந்த சண்டு சருக எல்லாம் அந்த வேள்வி குண்டியிலே போட்டு அங்கே வேள்வி நடத்தக்கூடிய சமயத்தில் அங்கே எரிந்த தீயிலே சந்திர முனிவர் சாடினார். தீயானது அணைந்தது. அதில் இருந்து கருப்புகையானது கிளம்பியது. 7 14 உலகம் எல்லாம் புகை மண்டலமாகவே காட்சியளிக்கிறது. பார்த்தார் பகவான் பார்வதி சுவாமி எங்கிருந்தோ புகையானது வந்து கொண்டிருக்கிறது. உடனே நீ சென்று இந்த புகையை அமர்த்தி விட்டு வர வேண்டும். ஆகட்டும் என்று ஆதிபரா சக்தியானவள் புகையை தணிக்க வேண்டும் என்று வருகின்றாள். கோடி கோடி பிசாசை கோதித்திட கோடி கோடி பிசாசை கோதித்திட புள்ளி வாய்த்தீரு சூலம் சுமந்திட சூலம் சுமந்திட விளக்கு கண்ட ஒளியது போலவே வியர்வை ஆனது முத்து பொருளி கோதா வியர்வை ஆனது முத்து பொருளி கோதா முத்து போலந்த வியர்வையை மாறியே முகர வேள்வியில் விட்டறிந்தாள் அம்மை அம்மன் வேள்வியில் ஆதாரமாகவே மூன்று முகப்படைத்த முத்தார் அம்மை வந்து பிறந்தாளே. அதாவது புகையை தணிக்க வேண்டும் என்று ஆதிபரா சக்தியானவள் தேரிலே ஏறி கோடி கோடி பிசாசு குதித்திட கொள்ளிவாய் திருசூலம் சுமந்திட பூதல் படைகளோடு காளி கணங்களோடும் அப்படி வருகின்றாள். ஆதிபரா சக்தியானவள் சத்திய லோகத்திலே வந்து பார்க்கும்போது சக்திமா முனி வளர்த்த வேள்வியை அம்மையானவள் நெருங்கி வரும்போது ஆதிபரா சக்தியுடைய முகத்திலே முத்து போன்ற வியர்வையானது சிந்தியது. இந்த முத்தான வியர்வை நாமல் பாழாக்க கூடாது என்று சக்திமா முனி வளர்த்த வேள்வியிலே அந்த வியர்வையை அப்படி விட்டறிகின்றாள். அம்மையுடைய வியர்வையானது கருவுருவாக திரண்டு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 சக்தி ஒன்று சேர்ந்து நம்மளையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அதாவது இந்த அனந்த பத்மநாபபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே வந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் நம்பிக்கை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 3 முகம் படைத்த முத்தாரமையான்கள் வேள்வியிலே பிறவியானாள். முத்து மாலை உலகேடந்தான் முழு போகம் கொண்ட தாயா பேச்சு எம்மை பூப்படைக்க வந்ததையா சுட்டறிந்த சித்தோரை காத்த வேணும் சித்தோரை காத்த வேணும் மோகத்தை மேல் ஏறிக்கொண்டு மோகத்தை மேல் ஏறிக்கொண்டு நம்மை சாதிக்கின்ற நாச்சியாரோ
மகமாய் நல்லத்தில் வெளியறுத்த ரத்த வேறு காரியம்மை காசி வேண காசி ஊரை காத்தளித்த மகமாய் காசி வேணை காசி ஊரை காத்தெழுந்த மகமாய் என்னை கொண்டு மீறியிடும் இச்சையுள்ள நாச்சியாரும் என்னை கொண்டு மேலும் இச்சை உள்ள நாச்சியாரும் வினையை இறக்க வந்த பனத்தோடு புண்ணிய பாட்டி வினையை எதிர்க்க வந்த பன்னூறு புண்ணியவதி எருமை கிடாமல் ஏற சோரை முத்து மாலை அம்மை வெப்பங்குழி காரியோடு வேறு பிள்ளை பிணமாலை நகல் பிறம் மன்னலை நகத்தாலே எரிந்த வேணும் நல்ல பத்திர காளியோடு நல்ல பத்திர காளியோடு வல்ல முத்தாத்தா பிறந்தா கன்னிமாருடனே உலகெழந்தாய் பிறந்தாய் மங்கை பெரிய முத்தார் அம்மை வந்து பிறந்தாளே என் தாயாகிய 3 முகம் படைத்த முத்தார் அம்மையானவள் 3 முகத்தோடு 6 கரத்தோடு அந்த வேள்வியிலே பிறவியானாள்.